என் பணிவான வணக்கம். நான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எமது தமிழ் இலக்கியங்கள் பரந்த ஆழ்கடலை போன்றவை. அவற்றுள் அடங்கிய முத்துகள் ஏராளம். அதிலே அரும்பெரும் முத்தாக கிடைத்தவை பாரதியின் பாடல்கள். புதிய மரம் பாட வந்த அறிஞர் பாரதியார். வெள்ளையர் ஆட்சி காலத்தில் வெட்கி தலை கவர்ந்த தமிழரை தட்டி எழுப்பி வீறு நடை போட வைத்தது பாரதியின் பாடல்கள். இவை விடுதலை வேட்கையை தூண்டி வியத்தகு விரைவை கொடுத்தது. தமிழால் பாரதியார் உயர்ந்தார், பாரதியாரால் தமிழ் உயர்ந்தது. உணர்ச்சி கவிஞர் பாரதியார் தன்னை பின்பற்றி தமிழை வளர்க்க ஒரு தலைமுறையை உருவாக்கினார். அடிமை தனத்தை நீக்கி ஆட்சி பீடம் ஏற்றி விடுதலை தாகத்தை உண்டாக்கும் கவிதை வரிகள் மக்கள் மனதில் பொங்கி எழுந்தன. ஆடுவோமே பல்ல பாடுவோமே என்று விடுதலை பெற முன்னரே அதன் பெருமைகளை பாடி மக்கள் மனதில் பெருவிருப்பை ஊட்டினார். குமுகாயத்தில் காணப்பட்ட இழிநிலைகள், ஊழல்கள், கொடுமைகளை கண்டித்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா, நீதி உயர்ந்த மதிக்கல்வி, அன்பு நிறைந்தவர்கள் மேலோர் என அறநெறி பாடல்களை தமிழ் உணர்வு பொங்க பாடினார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மாந்தரை நினைத்து விட்டார் என்று விரும்பினார். பாரதியாரது தேசிய கீதங்கள் பாரத நாட்டின் பெருமைகளையும் நாட்டின் மேற்கொண்ட பற்றையும் காட்டுகிறது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடல் களிப்பூட்டும் ஒரு பாடல். தாய்நாடு, தாய்மொழி இரண்டும் அவரது உணர்வில் ஊறிய உயிர் நாடிகள். நாட்டு பற்றையும் மொழியையும் தாயாக மதித்தார். பல்சுவை புலவரான பாரதியார் ஓர் உலக மகாகவி ஆவார். 20ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த புரட்சி கவிஞர் பாரதியாரே. வீர தமிழன் நீர், வெண்புகழும் கவிஞன் நீர். நன்றி, வணக்கம்.